இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். தண்ணீர்ல அமைதியா நீந்திக்கிட்டு இருந்த ஒரு ஹிப்போவ திடீர்னு வேகமா சுத்திட்டு இருந்த ஒரு பெரிய ப்ரொப்பல்லர்ல மோதி, ஒரே நொடியில் அதோட மூக்கு பகுதி கிழிஞ்சு போகுது. பயங்கரமா வலிக்குது. ஆனா, அங்கிருந்து தப்பிச்சு போகல. அதுக்கு பதிலா கோவத்துல அந்த இரும்பு மெஷின தன்னோட பற்களால பிடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்குது. வலி அதிகமாக, அதிகமாக கோபமும் கூடிக்கிட்டே போகுது. நான் இத உடைச்சே ஆகணும்னு தொடர்ந்து போராடுது. ஆனா, அடுத்த சில நொடிகளில் அந்த கூர்மையான புரொப்பல்லர் பிளேட்ஸ் அதோட முழு உடம்பையும் சிதறடிச்சிருச்சு. கடைசில அது தண்ணீரிலே மூழ்கி பரிதாபமாக இறந்து போகிறது. அந்த ஹிப்போவை கொன்னது புரொப்பல்லரா? இல்லங்க. அதோட பிடிவாதம் தான். சைக்காலஜில இத தான் பேக் ஃபயர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் உண்மை நம்ம எதிர்பார்ப்புக்கு எதிரா இருக்கும்போது, நம்ம தப்ப ஒத்துக்கிறதுக்கு பதிலா, அதே தப்பான நம்பிக்கையை இன்னும் இறுக்கமா பிடிச்சுப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்ப ஒத்துக்கிறது பலவீனம் இல்ல. ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் நான் தான் சரின்னு நிரூபிக்கிற அந்த ஆட்டிட்யூடும், பிடிவாதமும் கடைசில நம்மளே அழிச்சிடும். சில நேரங்களில் நம்ம எதிரி வெளியே இருக்க மாட்டாங்க. நமக்குள்ளே பிடிவாதமா நம்மள காயப்படுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கு தீனி போடாதீங்க. ப்ளீஸ். இங்க தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. ஸோ பி கைண்ட் டு யுவர்செல்ஃப். இது போல டெய்லி சைக்காலஜிக்கல் ஸ்டோரீஸ் பார்க்கணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க.